ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது ரோஹித் சர்மா அவர்களை பற்றி ஜஸ்பீத் பும்ரா அவர்கள் 3வது டெஸ்ட் போட்டியில் 2வது நாள் ஆட்டம் முடிந்த உடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காங்க. தன்னுடைய ஆதங்கத்தை அவங்க அதில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய வீரர்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு பதற்றமான நிலை நிலவுவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாது தற்போது ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்சி இந்திய அணியோட தோல்விக்கு வழிவகுக்குது அப்படின்னு ஜஸ்பீத் பும்ரா அவர்கள் பேசியிருப்பது பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி தற்போது பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் மைதானத்தில் தொடங்கி நடைபெற்று கொண்டு இருக்கு. முதல் நாள் ஆட்டம் முழுவதுமாக மழையினால் பாதிக்கப்பட்டதன் காரணத்தினால 2வது நாள் ஆட்டத்தில் கொஞ்சம் கூடுதலான ஓவரை தற்போது இந்திய அணி வீசியிருக்காங்க. இந்திய அணி ஆரம்பத்தில் விக்கெட்டை வீழ்த்தி இருந்தாலுமே கூட ஸ்டீவ் ஸ்மித்தும் ட்ரெவிஸ் ஹெட் அவர்களும் கைகள் கோத்ததுக்கு அப்புறம் இந்திய பவுலர்களுக்கு என்ன செய்வதுன்னே புரியல. 2 பேருமே நேர்த்தியான ஷாட்களை அடித்து ரன்களை தொடர்ச்சியாக குவிச்சு கொண்டிருந்தாங்க. அதுவும் ட்ரெவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் விளையாடுவது போல ஒவ்வொரு ஓவருக்கும் ஒரு பவுண்டரியை பறக்க விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க இதில் பார்த்தீங்கன்னா 2வது நியூ பாலை இந்திய அணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கூட்டணியை பிரிக்க முடிஞ்சுது. அதுக்குள்ளே ட்ரெவிஸ் ஹெட் அவர்கள் 152 ரன்கள் அடிச்சிட்டாங்க. அதே போல் ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் 101 ரன்களை குவிச்சிட்டாங்க. ஜஸ்பீத் பும்ரா அவர்கள் மட்டும் இந்திய அணிக்காக இந்த போட்டியில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க. மற்ற சிராஜ் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி 2 பேரும் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாங்க. இந்த போட்டியில் பும்ரா அவர்களை தவிர மற்ற எந்த வேகப்பந்து வீச்சாளர்களும் சிறப்பாக செயல்படவில்லை அப்படின்னே சொல்லலாம். அனைவருமே அதிகமான ரன்களை தான் வாரி வழங்கினாங்க. இந்த நிலைமையில் 2வது நாள் ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கக்கூடிய ஜஸ்பீத் பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் பவுலருடைய திட்டத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கேப்டனாக இருந்து அவங்க மட்டுமே எங்கள் மீது ஆதிக்கம் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற பிளானை மட்டுமே நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனியர் வீரர்களாக இருந்தாலும் சரி, மற்ற வீரர்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய ஒரு பிளானுக்கு அவங்க செவிசாய்ச்சு மரியாதை கொடுத்தா தான் ஒரு ஆட்டத்தில் ஒரு பிளேயரால் இம்பேக்ட் ஏற்படுத்த முடியும். ஆனால் இதற்கு தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் ஒத்துப்போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட்டம் துவங்குவதற்கு முன்பாகவே ட்ரெவிஸ் ஹெட் அவர்களுக்கு ஒரு ஃபீல்டிங் செட்டப் பிளான் நான் சொன்னேன். அதே போல தான் முகமது சிராஜ் அவர்களும் நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களும் தொடர்ச்சியாக பந்தை வீசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஒரு 10 ஓவர்களுக்குள்ளே ட்ரெவிஸ் ஹெட் அவர்களை நிலைக்க விடாமல் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு அந்த ஒரு திட்டத்தை நான் அவங்களுக்கு சொன்னேன். அதாவது ஆஃப் சைடில் தொடர்ச்சியான லென்த் பாலை ஸ்லிப்பில் அதிகமான ஃபீல்டரை வச்சு நாம் வீசினோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பவுண்டரி அடிக்க ஆசைப்பட்டு எட்ஜ் மூலமாக அவருடைய விக்கெட்டை வீழ்த்தலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ரோஹித் சர்மா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரிஸ்பேன் மைதானத்தில் அவரிடம் பெரிய அளவிலான பேட்டிங் ரெக்கார்டு இல்லை, நீங்கள் எப்போதும் போல் ஸ்டெம்பை நோக்கிய பந்து வீசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ட்ரெவிஸ் ஹெட் அவர்கள் இந்த ஒரு திட்டத்தை ஈஸியாக அவங்க உடைச்சி தவிடு பொடி ஆக்கிட்டாங்க. 152 ரன்களை குவிச்சதுக்கப்புறமே நியூ பால் வந்ததுக்கப்புறம் தான் அவருடைய விக்கெட்டை வீழ்த்த முடிஞ்சுது. நான் சொன்ன திட்டத்தை செயல்படுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக இயர்லியாக அவருடைய விக்கெட்டை வீழ்த்துறதுக்கப்புறம் இவ்வளவு ரன்களை அவங்க அடிக்க விடாமல் கட்டுப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் தற்போது ஆட்டம் அவங்க பக்கம் சாதகமாக மாறிடுச்சு. ரோஹித் சர்மா அவர்கள் இனி வரும் போட்டிகளில் இது போன்ற செயல்களை செய்யாமல் பவுலர்களுடைய பிளானுக்கு அவங்க செவிசாய்க்க வேண்டும் அப்படின்னு தற்போது பும்ரா அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.